டாக்டர், எங்க அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அவங்க குணமாவாங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இது கண்டிப்பா கடவுள் அருளால தான் நடந்திருக்கு. உங்களோட பக்தி தான் அவங்கள காப்பாத்திருக்கு. என்னோட பக்தி இல்ல டாக்டர், என் மனைவி சீதாவோட பக்தி தான் என் அம்மாவை காப்பாத்தி இருக்கு. ஓகே ராம், நீங்க உங்க அம்மாவை பார்க்கலாம். இன்னும் 2 மினிட்ஸ்ல அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். வெல்கம். அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, ராம், அம்மா, அம்மா, நீங்க குணமாயிட்டீங்கம்மா. இனி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. கடவுள் கருணையால தான் இனி உங்களை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொன்ன போது நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம்மா. கடவுள் உங்களை காப்பாத்தி எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாருமா. இந்த அளவுக்கு கடவுளுக்கு நம்ம மேல கருணை இருக்கிறதுக்கு காரணம் சீதாவோட பக்தி தான்மா. ராம், சீதா எங்கப்பா? என் மருமக சீதா எங்க? உங்களுக்காக தான்மா சீதா கோயிலுக்கு போயிருக்கா. எந்த கோவிலுக்குப்பா? அம்மா, சீதா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. ஆனா அவ எனக்கு என்ன சொன்ன தெரியுமா? ராம், இப்ப என் மருமக எங்கப்பா இருக்கா? அவளை நான் உடனே பார்க்கணும். ஐயோ, 3 நாளா சாப்பிடாம அவ மடிப்பிச்சு எடுக்கிறானா? அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாப்பா நான் என்ன பண்ணுவேன்? இது பாரு, சீதா எங்கன்னு உடனே போய் பாருப்பா. சீதா மொபைலை வச்சுட்டு போயிட்டாமா. அவளை காண்டாக்ட் பண்ண முடியல. சீதாவை காண்டாக்ட் பண்ண முடியலனா எப்படிப்பா? இது பாரு, நான் சீதாவை பார்க்கணும். உங்களுக்கு கண்டிப்பா குணமாயிடும். அப்ப நானே வந்துருவேன். என்ன தேடி வராதீங்கன்னு சீதா என்கிட்ட போன்ல சொல்லிடுதாமா எங்கேயோ போயிருக்கா. நான் குணமாயிட்டேன்னு சீதாவுக்கு எப்படி ராம் தெரியும்? நீ உடனே சீதாவை தேடி புறப்படுப்பா. சீதா எங்க இருந்தாலும் நீ அவளை கண்டுபிடிச்சு அழிச்சிட்டு தான் வரணும். சரிங்கம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. அத்தை, 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 சீதா, அத்தை, அத்தை. எந்த மாமியாருக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மருமக கிடைக்க மாட்டாமா. நான் எவ்வளவு பெரிய பாக்கியவதியா இருந்திருக்கேன். நீ எனக்கு மருமகளா வந்தது நானும் எங்க அப்பா அம்மா எல்லாரும் செஞ்ச புண்ணியம்மா. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு இந்த பரம்பரையில வந்தவங்க எவ்வளவு தவம் பண்ணி இருக்கணும். நீ தீர்க்க சுமங்கலியா ஆரோக்கியத்தோட சந்தோஷமா இருக்கணும் சீதா. இன்னைக்கு நான் மறுபிறவி எடுத்திருக்கேனா அதுக்கு நீதமா காரணம். உன்னோட பக்தி தான் காரணம். இந்த பிறவி நீ கொடுத்தது. இனிமே நீதான் சீதா எனக்கு அம்மா.